என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியம் என்ன நடந்தது, குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பாக்குறேன். அண்ணன் பாக்குறாரு, என்னப்பா அங்கிருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதுல போன் வேற எடுத்துட்டு வராங்க, கத்தி எடுத்துட்டு வரும்போது போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுல 5000 பேத்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுற நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. எங்கள் பாதுகாப்பு, என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம், சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல். இப்ப கூட எஸ்ஓபி போட்டோம், நம்ம நிர்மல்குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனா திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம், அவரு ரோட் ஷோ போலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளை காணும், ரைட்லயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை சூடு போட்டுக்குமே, புளிய பார்த்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது. அவர் ஏர்போர்ட் இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி பாக்காங்க. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல். திமுகனா கொள்கை, நாங்க தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்க கடைபிடிக்கிறோம், தலைவர் கடைபிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான், எல்லோரும் சமமா நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்க தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour. இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு? சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைபிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு. நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் மேல பெரிய விமர்சனம் 2 விஷயம் இருக்கு, குடும்ப ஆட்சியும் ஊழலும். அதுல பெரிய விமர்சனம். இன்னொன்னு சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குனாரு, அதுல எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துகிட்டு இருக்காரு, ஆனா சுத்தில என்ன நடக்குன்னு தெரியாது. கரூர்ல பேட்டி கேட்கிறாங்க, வந்தாரு, எழுப்பி விட்டாங்க. ஐயோ உங்க பையனுக்காக போங்க, அப்பதான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் போட முடியும், நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா அவரும் வந்துட்டாரு. 5 வருஷமா எந்த சாவுக்கும் போலையாம். போன்ல அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம். ஆனா தாவே மேல குற்றம் சொன்ன கிளம்பினாரு பாருங்க, சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சு. அந்த சார்ட்டர் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அதை அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்குதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே, அவர் வரட்டும், பெரியவர் வரட்டும், அங்க நம்ம முறையிடுவோம். அங்க அப்ப அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா?
ஒண்ணுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாயிட்டாரு. சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு வச்சுக்குவாங்க, அவர் வந்து பேசுவாரு. இன்னொன்னு கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியால, அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனா அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மக. எனக்கு அங்க தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும், டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்.